நான் குறுமடத்திற்கு போனது 1987 ஆண்டு. அந்த குறுமடத்திற்கு போகும் பொழுது ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, என்னென்ன கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. எத்தனை ஆடைகள், எத்தனை ஷூஸ், தலகாணி உரை, பெட்ஷீட்ஸ், இது எல்லாவற்றோடும் இன்னொரு முக்கியமான விடயம் கொண்டு வர சொல்வார்கள். இந்த காலத்து பசங்களுக்கு என்சி சொல்லுவாங்களா, அது புரியாது. அதன் முக்கியத்துவம் கூட அவங்களுக்கு புரியாது. அந்த லிஸ்ட்ல கடைசியாக இருக்கும் ஒரு வாளி கயிற்றோடு கொண்டு வாருங்கள். இப்ப வாளி சொன்னா கூட உங்களுக்கு புரியுமா புரியாதா எனக்கு தெரியாது. கிணறுல இருந்து தண்ணி எடுப்பாங்கல்ல, கிணறு தெரியுமா? அது கூட இந்த ஜெனரேஷனுக்கு தெரியுமோ தெரியாது. கிணற்றிலிருந்து தண்ணி எடுப்பதற்கு வாளி கொண்டு வர சொல்வார்கள். வாளியோடு சேர்த்து ஒவ்வொரு செமினருக்கும் அது வித்தியாசமாக இருக்கும், குறுமடத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும். எத்தனை அடியில் கயிறு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள். அன்றைய காலத்தில் இன்னும் பல இலங்கையிலோ இந்தியாவிலோ பல கிராமங்களுக்கு நீங்கள் போனால் வாளி ஒரு வாழ்வாதார பிரச்சனை. நான் செமினருக்கு போக முதல் ஒரு குருவானவரோடு 1 வருடம் தங்கி இருந்தேன். அது யாழ்ப்பாண பக்கத்துல கொஞ்சம் உள்ள இருக்கிற இடம், கிராமம். தண்ணி மொழுவதற்கு, குடி தண்ணீர் எடுப்பதற்கு 3 கிலோமீட்டர்கள் நாங்கள் நடந்து செல்ல வேண்டும். அந்த கிராமம் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தது என்று சொன்னா சைக்கிள் கூட இருக்கல. So we had to walk. நடந்து சென்று வாளியில் குடத்தில் தண்ணி மூழ்கி ஒவ்வொருவரும் ஒரு குடத்தை அல்லது 2 வாளிகளை 2 குடங்களை தூக்கி கொண்டு 3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து செல்ல வேண்டும். நீர் என்பது ஒரு வாழ்வாதாரம். இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த நீரெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு லெவல்லையும் கோல்ட் வாட்டர் நீங்க பிடிக்கலாம். டேப்பை திறந்துன்னு கோல்ட் வாட்டர் வருது. சும்மா தண்ணி வந்தா கூட ஓகே தான், கோல்ட் வாட்டர் வருது. ஆனால் வாளி என்பது, அந்த தண்ணீரை மொழ்குவது என்பது, அந்த தண்ணீரை எடுப்பது என்பது ஒரு காலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், you need to put yourself in that situation. அந்த context நமக்கு சரியாக புரிய வேண்டும். பல 100 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள், இறைவன் அந்த மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சுபீட்சமான வாழ்வை கொடுக்கின்றேன் என்று உறுதிமொழி கொடுத்து அவர்களை பாலைவனத்திலே கொண்டு வரும் பொழுது தண்ணீர் இல்லாத காரணத்தால் அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்திருந்தால் மிகவும் உன்னதமாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆண்டவரே, நீர் எம்முடன் இருக்கின்றீரா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு அவர்களுக்கு அந்த தண்ணீர் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கின்றது. இப்படி ஒரு சூழ்நிலையில், இப்படி ஒரு வாழ்வாதார முக்கியத்துவம் வாய்ந்த நீரை மூழ்குவதற்கு ஒரு பெண் 12 மணிக்கு, நண்பகல் 12 மணிக்கு வருகின்றாள் என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் எப்படி வேலை செய்வோம்? 9 மணியிலிருந்து 4 மணி மட்டும் அல்லது 5 மணி மட்டும் வேலை செய்வோம், 9 to 5. இப்ப எல்லாம் எப்படி வேலை செய்யறோம்? ஷிஃப்ட். 9 மணியிலிருந்து 4 மணி மட்டும், 4 மணியிலிருந்து 10 மணி மட்டும், 10 மணியிலிருந்து திருப்பி காலையில 9 மணி மட்டும் இன்னொரு மக்கள் வேலை செய்வாங்க. நைட்டுல எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு போயிட்டு இந்த 12 மணிக்கு தண்ணி மூழ்க வருகிறார்கள் என்று சொன்னா சோவாட் நம்ம கேட்போம். ஆனா அந்த காலத்துல 12 மணிக்கெல்லாம் தண்ணி மூழ்க யாரும் கிணற்றுக்கு போவது இல்லை. என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு வெயில் கொடூரமாக இருக்கும். ஆனால் யாராவது தண்ணீர் மூழ்க அந்த நேரத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னா she want to escape. இப்ப 2 விடயங்கள். ஒன்று அந்த வாளி, தண்ணீர் மூழ்கும் அந்த பாத்திரம், மற்றது அவர் வரும் அந்த நேரம். இது 2ம் முக்கியமானது. அவர் வருவது நேரம் என்னன்னு சொன்னா மற்றவர்களை அவர் பார்க்க விரும்பவில்லை. இந்த பெண் பார்க்க விரும்பவில்லை.
ஆகவே தனியாக வருகின்றாள். she want to isolate herself. தன்னை தனிமைப்படுத்த விரும்புகிறாள். இந்த சமுதாயத்திற்கும் அவளுக்கும் எந்த விதமான உறவும் வேண்டாம் என்று அவள் உணர்ந்திருக்கின்றாள். ஆகவே அந்த நேரத்தில் வருகின்றார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இயேசு அவரை சந்திக்கின்றார். நற்செய்தி எப்படி ஆரம்பிக்கின்றது? இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்தால் அதில் போட்டிருக்கும் Jesus decided to go through Sychar. இயேசு அந்த பாதையால் போவதற்கு முடிவெடுக்கின்றார். He wanted to do that. Actually அந்த பாதையால் போனால் அது கொஞ்சம் தூரம் கூட. ஆனாலும் இயேசு அந்த பாதையால் போவதற்கு முடிவெடுப்பதற்கு காரணம் அந்த பெண்ணை அந்த நேரத்தில் அவர் சந்திப்பது இறை சித்தமாக இருந்தது. அவர் அந்த பெண்ணை சந்திப்பது மட்டும் இறை சித்தம் அல்ல, அந்த பெண் எவ்வாறு ஒரு மாற்றத்தை உணர்கின்றார் என்பதுதான் முக்கியமானது. மோயிசனிடம் மக்கள் முணுமுணுக்கின்றார்கள், அது தெரியும் எல்லாருக்கும். ஜெனரேஷன் சி என்று சொன்னா கூட இந்த முணுமுணுத்தல் இருக்குது. அம்மா சொல்லுவாங்க இது செய்ய வேணான்னு சொல்லிட்டு முணுமுணுப்பாங்க, பசங்க எல்லாம் முணுமுணுப்பாங்க. முணுமுணுக்கும் பொழுது மோயிசன் இறை வரத்தினால் இறைவன் சொல்கின்றார், அந்த மலையில் அல்லது அந்த கல்லில் பாறையில் 2 முறை தட்ட சொல்லி போய் தட்ட சொல்கின்றார். மோயிசன் போய் தட்டுறார். இன்னொரு வெர்ஷன்ல சொல்லி இருக்கும், மோயிசன் தட்டின உடனே தண்ணி வரல. உடனே மோயிசன் என்ன செய்கின்றார்? மக்களின் முணுமுணுப்பு காரணமாக he get influenced. 2ஆம் முறை தட்டுகின்றார். தண்ணி பளபளவென்று வந்தது. ஆனால் மோயிசன் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்வது முடியாமல் போகின்றது. காரணம், ஒருவரின் நம்பிக்கையின்மை இன்னொருவரது நம்பிக்கையை அசைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இப்ப நம்மளை யோசிக்கணும். சில நேரத்துல நாம் சொல்லும் சொற்கள், நினைக்கும் எண்ணங்கள் நெகட்டிவா இருந்தா அது மற்றவர்களையும் வீட்டில் உள்ளவர்களையும் பற்றி கொள்ளும். நெகட்டிவான விடயங்களை நம்ம பேசினால், அதை பற்றி நினைத்தால், பகிர்ந்து கொண்டால் அது மற்றவர்களை பற்றி கொள்ளும். அதே போல நல்ல விடயங்கள் கூட மற்றவர்களை பற்றி கொள்ளலாம். அதற்கு உதாரணம் தான் இந்த பெண். மோயிசன் அவ்வளவு விசுவாசம் கொண்டவர், மக்களின் நச்சரிப்பால் ஒரு கொஞ்சம் சலசலப்பை சந்திக்கின்றார். ஆனால் விசுவாசமே இல்லாமல் வந்த அந்த பெண், இயேசு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கின்றார், எனக்கும் தண்ணீர் கொடும். அங்கதான் அந்த ஸ்பார்க், அந்த உரையாடல் ஆரம்பிக்கின்றது. அந்த பெண் சொல்கின்றார், நீர் ஒரு யூதர், உமக்கும் எமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம என்னதான் சொன்னாலும் நமது சமுதாயத்தில் வேறுபாடுகள் இருக்கின்றது. சில வேளைகளில் தெரியாமல் கூட அந்த வேறுபாடுகளில் நாமும் சிக்கிக் கொள்கின்றோம். நிறைய கத்தோலிக்கர்கள் சொல்வார்கள், இஸ்ராயல் மக்கள் என்று சொன்னா இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப இப்ப இஸ்ராயல்ல பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? உண்மைக்கு நேர்மைக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம். நாம் சரியான விதத்தில் சிந்திக்க வேண்டும். இயேசு சொல்கின்றார், நீ சமாரியனாக இருக்கலாம், நான் யூதனாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது உள்ள பிரச்சனை என்னது? தண்ணி. நீர் எனக்கு தண்ணி கொடும். அப்ப அந்த பெண் சொல்றார், நீர் என்னோட பேசக்கூடாது. அப்ப இயேசு சொல்கின்றார், உன்னிடம் தண்ணி கேட்பது யார் என்று தெரிந்திருந்தால் நீர் அவரிடம் தண்ணி கேட்பீர், அவர் உமக்கு வாழ்வில் மீண்டும் தாகம் எடுக்காத அந்த நிலையான நீரை கொடுப்பார். அந்த நீரை நீர் பெற்றுக்கொண்டால் மீண்டும் இங்க தண்ணி மூழ்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்க சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும், சரியாக புரிந்து கொள்ளணும். கடைசி மட்டும் யோவான் சொல்லி இருக்க மாட்டார், இயேசு அந்த பெண்ணுக்கு தண்ணீர் கொடுத்தாரா கொடுக்கலையா? இல்லையா? கொடுத்தாரா? கடைசி மட்டும் யோவான் நற்செய்தியில் சொல்லி இருக்க மாட்டார்கள், இயேசு அவருக்கு தண்ணீர் கொடுத்தாரா இல்லையா? அதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் எவ்வளவு தூரம் அந்த நீரை
இயேசு கொடுத்த அந்த நீரை அவர் பருகினால் என்பது நமக்கு தெரியும். இயேசு சொன்னவுடன் அவர் சொல்கின்றார், அந்த நீரை கொடும், நான் மீண்டும் இந்த இடத்திற்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பெண் 12 மணிக்கு வருங்க. இந்த கிராமத்தில் யாரையும், அந்த நகரத்தில் யாரையும் சந்திக்க விரும்பவில்லை. ஆனால் இயேசுவோடு அவர் பேசிய பிறகு 2 விடயங்கள் யோவான் சொல்கின்றார். அவர் கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை அங்கே விட்டு she leaves the bucket, அந்த வாளியை அங்கு விட்டு கிராமத்திற்குள் சென்று நான் மெசியாவை சந்தித்தேன் என்று நற்செய்தியை பகிர்ந்து கொள்கின்றார். இயேசு அளிக்கும் நீரில் மக்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது. இயேசு அளிக்கும் நீரில் மக்களுக்கு விசுவாசம் கிடைக்கின்றது. இயேசு அளிக்கும் நீரில் மக்களுக்கு நம்பிக்கை கிடைக்கின்றது. நம்ம எவ்வளவுதான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம இதை செய்தால்தான், வாளி இருந்தால்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும், வாளி இருந்தால்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசத்தில் நாங்கள் இருப்போம். அந்த பெண் இயேசுவிடம் கேட்பார், உம்மிடம்தான் வாளி இல்லையே, உம்மிடம்தான் ஒரு கிண்ணம் இல்லையே, எப்படி எனக்கு தண்ணீர் கொடுப்பீர்? இயேசு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு கட்டத்தில் இயேசு சொல்வார், அவர் நான் தான். போன வாரம் பார்த்தோம்ல, ஐ ஆம், நான் அவர்தான், நான் அவர்தான் என்பதை அந்த பெண் கண்டவுடன் 2 விடயங்கள் செய்கின்றார். ஒன்று, அந்த வாளியை அங்கே விட்டு வாழ்வாதாரத்தை விட்டு அது இல்லாமல் அவளால் உயிர் வாழ முடியாது. மிகவும் முக்கியம், வாழ்வாதாரத்தை விட்டு யாரை காண வேண்டாம் என்று அவர் நினைத்தாரோ அவர்களிடம் சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார். இதுதான் இயேசு கொண்டு வரும் மாற்றம். சில வேளைகளில் வாழ்வாதாரம் என்று சொல்லிட்டு நம்ம பிடித்து கொண்டிருக்கும் நிறைய விடயங்கள் இருக்கும். சில வேளைகளில் நீங்க கத்தோலிக்கர்களிடம் கேட்டார், ஏன் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரல? ஐ ஹேட் அன் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் இருந்தது, அதனால் வரவில்லை. கத்தோலிக்க திருச்சபை உங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில கத்தோலிக்க திருச்சபை உங்கள் மேல நிறைய அன்பு வச்சிருக்கு. நான் பிறந்து வளர்ந்த காலத்தில் உங்களோடு பேசும்பொழுது ஏதோ ரொம்ப வயசு போனது போல எனக்கு தோணுது. நான் பிறந்து வளர்ந்த காலத்தில் எனது கோயிலில் 2 திருப்பலிகள் தான் இருந்தன. காலையில் 6:30 மணிக்கு தமிழ் திருப்பலி, 8 மணிக்கு ஆங்கில திருப்பலி. தப்பி தவறி காலையில் தூங்கிட்டு நான் 8 மணி ஆங்கில திருப்பலிக்கு போனால் சர்வீஸ். அந்த காலத்தில் என்னைய விட அந்த ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன இப்போ ஆங்கிலம் தெரியுதோ, என் தமிழ் திருப்பலிகள்லாம் வரமாட்டீங்களோ? திட்டமாட்டார், ரொம்ப நல்லவர். ஒரே அடி, இனிமே காலையில் வரணும். அப்போ நமக்கு ஒரே ஆப்ஷன் தான், காலையில் ஒரே ஒரு திருப்பலி. அப்போ நினச்சி பாருங்க, இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கும். நம்ம திருச்சபையின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் போயாகணும். திருச்சபை இப்போ உங்களுக்கு எவ்வளவு அன்பு செய்கின்றது என்று சொன்னால், சனிக்கிழமையில 3 திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமையில நமது கோயிலில் 7 திருப்பலிகள், எல்லாமா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா you have 10 options. அப்படி இருக்க நான் திருப்பலிக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரவில்லை என்று சொன்னால் அந்த வாளியை நான் வாழ்வாதாரமாக பருதுவது இல்லை. எனக்கு வேறு வாழ்வாதாரம் இருக்கின்றது. இறைவன் வாழ்வாதாரமாக பழைய ஏற்பாட்டில் மோயிசனின் மக்கள், இஸ்ராயல் மக்கள் கருதி இருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? எப்படி முணுமுணுத்திருப்பார்கள்? தாகமாய் இருக்கின்றது, நிச்சயமாக கடவுள் எப்படியாவது எனக்கு இந்த நீரை கொடுப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் இருந்திருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த நம்பிக்கையை விட்டுறோம். Because we want instant gratitude. உடனே இன்றைக்கு செபம் பண்ணா நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு செபம் பண்ணா நாளண்டைக்கு கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில்
நம்ம செபம் பண்றது இல்லை. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், நாம் செபிக்கும் பொழுது இறைவன் நமக்கு ஒரு புதுமையான விடுதலையை கொடுக்கின்றான். எவ்வளவு தூரம் அந்த வாளியை நம்பி அந்த பெண் வந்திருந்தாரோ அவ்வளவு தூரம் அதை அவசியமற்றது என்று விட்டுவிட்டு செல்கின்றார். நீங்க அந்த கோயிலுக்கு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்திருந்தால், துன்பங்கள் இருந்திருந்தால், நிறைய அவநம்பிக்கைகள் இருந்திருந்தால் என்ன செய்யணும்? அந்த வாளியை கோயில்ல வச்சுட்டு போகணும். ஐயோ கொண்டு வரலையே ஃபாதர், உங்களோட கஷ்டங்களை இங்க வச்சுட்டு போங்க, திருப்பி எல்லாம் எடுத்துட்டு போவாதீங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு அதை தூக்கிட்டு போவானே? நீங்கள் வீடு செல்லும் பொழுது ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். நீர் ஒரு யூதர் என்று ஆரம்பித்த அந்த பெண், நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் தூரம் போகும் பொழுது நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கின்றார். அதெல்லாம் கொஞ்சம் தூரம் போகும் பொழுது கடைசியாக மக்களிடம் போய் சொல்கின்றார், நான் மெசியாவை கண்டேன், நான் இறைமகனை கண்டேன். அவள் வாளியை விட்டுவிட்டு செல்கின்றார். அவள் மக்களிடம் செல்கின்றாள். போய் ஒரு சீடனாக மாறுகின்றார். இறை வார்த்தை வல்லுநர்கள் சொல்வார்கள், she was the first lady to preach the good news. புரியுதா சொல்றது? இறை வார்த்தையை பறைசாற்றிய நற்செய்தியாளர், முதல் பெண் நற்செய்தியாளர் யார்? தனியாக ஊரிலிருந்து மக்களை பார்க்க விரும்பாமல் ஒளிந்தோடி நண்பகலில் தண்ணீர் மூழ்க வந்த அந்த ஒரு பாவியான ஸ்திரியை இயேசு நற்செய்தியாளராக மாற்றுவதற்கு காரணம், அவள் இயேசுவை முழுமையாக காண்கின்றாள். அவருக்கு விடுதலை அளிக்கின்றது. இந்த தவக்காலத்தில் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களிடம் இருக்கும் பாரங்களை இறைவனிடம் இறக்கி வையுங்கள். உங்களிடம் இருக்கும் கஷ்டங்களை, துன்பங்களை விசுவாசத்துடன் இறைவன் காலடியில் நீங்கள் வையுங்கள். விசுவாசத்துடன் நீங்கள் அதை செய்தால் நிச்சயமாக முழுமையான விடுதலையை, மகிழ்ச்சியை இறைவன் உங்களுக்கு தருவார். ஆனா இதை வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த காலத்துல செமினாரில் இருக்கும் பொழுது பழைய கால மக்களுக்கு தெரியும், திடீரென்று வாளியை போட்டு தண்ணி எடுக்கும் பொழுது கயிறு அறுந்து வாளி விழுந்துடும். அப்ப எல்லாமே போச்சு. அந்த நிலைதான் நமக்கு தோன்றும். ஐயோ வாளி போயிட்டே. ஆனால் அதே நேரத்தில் யாராவது ஒருவர் ஒரு கொக்கி எடுத்துட்டு வருவாங்க. அந்த கொக்கியை போட்டு வாளி எடுத்து கொடுத்தோன்னா அந்த வாளியை திருப்பி பிடிக்கும் பொழுது ஒரு உணர்வு வரும். ஆஹா, நமக்கு மீண்டும் அந்த உயிர் கிடைத்து விட்டது என்ற ஒரு உணர்வு வரும். புரிஞ்சவங்களுக்கு புரியும். நாம் இறைவனிடம் சென்றால் இறைவன் நிறை வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக தருவார். விசுவாசத்துடன் நாங்கள் மன்றாடுவோம். தவக்காலத்தில் நாங்கள் நம்மிடம் இருக்கும் குறைகளை எல்லாம் இந்த கோயிலிலே விட்டுவிட்டு இறைவன் முன்னிலையில் நிறைகளை மட்டும் எடுத்துச் செல்லும் மக்களாக வாழ்வோம். அந்த விசுவாசத்தை வேண்டி, அந்த நம்பிக்கையை வேண்டி மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.